இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது நம்ம கோயம்புத்தூர் பீலமேட்டில் லொக்கேட் ஆகிற கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எந்தெந்த மாதிரி மெஷின்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கஸ்டமைசேஷன் தாங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி மிஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷின்ஸ் எல்லாமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. நிறையா வந்து மெஷின்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து ஜஸ்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து இந்த பார்த்திங்கன்னா கோழியோட ரெக்கையெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவோம், அந்த மெஷின் தான் நம்ம வந்து அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. எக் குல்ஃபி பண்ணுற மெஷினுங்க. இது எல்லாமே உங்களோட உங்கள் பிஸ்னஸுக்கு எந்த மாதிரி வேணும், எந்த மாதிரி தேவைப்படும், எந்த மாதிரின்னு கேட்டு அவங்களே அதுக்கேற்ற மாதிரி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம டீட்டெயில் எல்லாமே ஃபுல் டீட்டெயில் உள்ளே போய் பார்க்கலாங்க. வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்தோடனே வீடியோவை ரெகுலராக நம்ம வாட்ச் பண்ண முடியும். இப்போ வாங்க நம்ம மேடம்கிட்ட கேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி வ்ளாக்ஸ். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். நம்ம கோயம்புத்தூர்ல தான் இவங்க லொகேட் ஆயிருக்காங்க. மேம், கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ்னா என்னென்ன பண்றீங்க? தொழில் பண்றவங்களுக்கு, வீட்டுல இருக்கிறவங்க, பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெஷினரிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. எந்தெந்த மாதிரி மெஷினரிஸ் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க மேம்? நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங், நம்மளே ஒவ்வொரு மிஷினும் நீங்களே தயாரிக்கிறீங்க. கண்டிப்பா பார்க்கலாம், நீங்க டைரக்டா தயாரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின், அதுல ஸ்கெல்டிங் மிஷின் சொல்லுவாங்க, அந்த சுடுதண்ணி பாய்லரு, ஸோ ஹென் கில்லிங்னு சொல்லுவாங்க, அந்த தலை வந்து கோழி ரெக்கப்படுங்கிறது. அது போக வந்து பாத்தீங்கன்னா கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா சிக்கன் கட் பண்றதுக்கான மிஷின்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க. ஸோ நீங்க வந்து எல்லாமே நாங்க ஓன் மேனுஃபேக்சரிங், நீங்க டேரக்டா கம்பெனிக்கே வந்து விசிட் பண்ணி வாங்கிட்டு வைக்கிறாங்க. அந்த கடையில இருந்து ரெஸ்டாரண்ட் வரைக்கும் அதுல தேவைப்படுற மெஷினரிஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஏன்னா அது பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டு, ஸ்பைரல் பொட்டேட்டோ, எக் குல்ஃபி, வேஃபில், அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் பனியாரக்கல் போகிறது, பானிபூரி, அந்த மாதிரி மிஷின் எல்லாமே நான் அவங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. எல்லாமே வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல, ஏன்னா மேனுஃபேக்சர்ன்றது நீங்க வாங்கிக்கலாம், அதுதான் ஒண்ணு. எவ்வளவு பீசஸ் வந்து நீங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படி மேம் எக்ஸ்போர்ட்டும் பண்றீங்க இல்லையா? கண்டிப்பா. எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா USA, கனடா, ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாடும் தாண்டி நம்ம வேர்ல்டு வைடே நம்மளோட கிருஷ்ணா இண்டஸ்ட்ரியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. ரொம்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வியூவர்ஸ்க்கு கோயம்புத்தூர்ல எங்க லொகேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க நம்மளோட கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். இந்த கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா பீலமேடு ஃபன் மால் பக்கத்துல within 1 கிலோமீட்டர்ல லொகேட் ஆயிருக்குங்க மேடம். இது வந்து கம்பெனி பாத்தீங்கன்னா 30 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு. சோ இன்னும் நாங்க வளர்ச்சி தாண்டி தான் போயிட்டு இருக்கோம். என்ன சாட்டிஸ்பாக்சன், அது கஸ்டமரோட தான் சாட்டிஸ்பாக்சன். அதுலயே தாண்டி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நாங்க சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க. சரி மேம், இப்ப நம்ம என்னென்ன மெஷின்ஸ் எல்லாம் ஆகுது எல்லாமே வீடியோல போய் பார்க்கலாம். கண்டிப்பா நேர்ல முடிஞ்சவங்க கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் நீங்க நேர்ல விசிட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஆன்லைன் த்ரூ நீங்க வாங்கிக்கலாம். அதாவது நீங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி மெஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கோட் பண்றீங்க எல்லாமே சொல்லிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்து அனுப்பி வச்சிருவாங்க. மேம், வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு அப்படியே சொல்லிடலாம். சொல்லுங்க மேம். இப்ப என்னன்னா கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் வேணுங்க. இப்ப பிரைஸ் வேரியேஷன்ல இருக்கும், அது ஒண்ணு. இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் இந்த குவாலிட்டியில வேணும், இந்த கஸ்டமைஸ்டா வேணும், திக்னஸ், அந்த மாதிரி எல்லாமே நாங்க கஸ்டமைஸ் பண்ணி, ஏன்னா உங்களோட ரெக்கமெண்ட் நீங்க என்ன பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத வந்து எங்களுக்கு இன்டிமேட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு மிஷின் தயாரிச்சு தான் தள்ளுறது கிடையாது. உங்களோட பர்பஸ் என்ன அப்படிங்கறத நாங்க மோட்டிவேட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிடுறோம். ஆமாங்க. இப்போ என்னன்னா கிரைண்டர் எடுத்துட்டீங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்றது இல்ல, நாங்க வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த கஸ்டமைஸ்டும் நாங்க பண்ணி ஒரு 25 லிட்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ குஷ்பி இட்லி கடை கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்கு நாங்க 30 லிட்டர் கிரைண்டர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கோம். ஸோ என்ன சால்வ் பண்ண நாங்க அதெல்லாமே பண்ணோம். எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமரா தான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைசேஷன் அவைலபிள். இப்போ நம்ம பார்க்கலாமா மெஷின்? நானே ஆர்வமா இருக்கேன். என்னோட ப்ரொடக்ஷன் யூனிட் இப்போ நாங்க பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்லாம் நாங்க எடுத்து லேசர்ல கட் பண்ணி இங்க பெண்டிங் பண்றோம். இதெல்லாம் எங்களோட ஃபினிஷ் குட்ஸும் இங்க வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஃப்ரேம் எல்லாம் கட் பண்ணி இங்க பையன் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷினுக்கான ஃப்ரேமுங்க. இதெல்லாம் அப்படியே ஒரு ட்ரம் நாங்களே எல்லாம் கட் பண்ணி ஸோ எல்லாமே இது பண்ணோம். இது பெண்டிங் மிஷினுங்க. இந்த மிஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். இது பார்த்தீங்கன்னா 25 லிட்டர். இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு கீர் பாக்ஸு, கஸ்டமைஸ்டா ட்ரம் எல்லாமே நாங்களே இங்கேயே பண்ணினது. ஸோ இது தகுந்த மாதிரி லேஸ்லேயே கட் பண்ணி ட்ரம்மும் ஃபிட் பண்ணிட்டோம். அது தகுந்த மாதிரி கஸ்டமைசேஷன். எவ்வளோ மேடம் அரைக்கும்? எவ்வளவு லிட்டர் அரைக்குங்க? இது வந்து 25 லிட்டர். 25 லிட்டரா? வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது மேன் பவர் கம்மியாக தான் பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டில்ட்டிங் மாவு இட்லி தோசை பேட்டர் அரைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பவுடர் அரைக்கிறதுக்காக பண்ணது, அதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
ஸோ இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட். இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நவுத்திட்டு போறதுக்கு இந்த மாதிரி வீல நாங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். நேற்று வெல்ட் அடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸாவும் நாங்க பண்ணிக்கிறோம். நிறைய ஹோட்டல் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்களும் ஒரு காரணம். கண்டிப்பா மேம் இப்படி தோசை பேட்டர் அப்படியே எடுத்துக்கலாம், ஹீட் பண்ணி பண்ணிக்கலாம். மூடியும் இருக்கு. இதுல என்ன பாத்தீங்கன்னா இதுக்கு இன்ஸ்டன்ட்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அந்த உளுந்து உப்பி வரும் இதுல. அதுல வந்து நீங்க ஒரு டைம் போட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சீக்கிரமாவும் ஆயிரும் இல்லையா மேம்? கண்டிப்பா சீக்கிரம் அரைச்சிரும். நிறைய மாவை சீக்கிரம் அரைச்சுக்கலாம். சீக்கிரமாவே ஒரு கடைக்கு தேவையான மாவை எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு 5 டைம் அரைச்சாலே ஒரு நாளைக்கு வந்து தேவை. கண்டிப்பா சின்னதா இருந்துச்சுன்னா ஒரு 10-15 டைம் அரைக்கிற மாதிரி. மேம் இப்ப ஒரு கடையில இத்தனை லிட்டர் வேணும் இப்படி வேணும் எங்க கஸ்டமைஸ் பண்ணீங்கன்னா பண்ணி கொடுத்துருவீங்க? கண்டிப்பா பண்ணி கொடுக்கும். இப்ப என்ன இந்த நானே இந்த ஹைட் தான் இருக்கிறேன், எப்படி என்னால இது பண்ண முடியும்னு நீங்க எல்லாம் யோசிக்கிறேன். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்படி லாக் எடுத்துட்டு இது நம்ம ட்ரம் சாச்சா மாவு அப்படியே வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். சோ இந்த விதை தான் நாங்க வந்து மதுரம் குஷ்பு இட்லி கிடைக்க 30 லிட்டர் கிரைண்டர் நாங்க இதுல விட இன்னொரு 5 லிட்டர் ஜாஸ்தி. ஆமாங்க மேம். சூப்பர் மேம். இந்த ட்ரம் இது ரா மெட்டீரியல் இது எல்லாமே வச்சிருக்கோம். சோ இது எல்லாமே போலிமேஷனோட மரம் இதெல்லாமே நாங்க இங்க கட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாமே ப்ரொடக்ஷன் யூனிட்ல ஒவ்வொரு செக்டரா நாங்க அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா லேசர் கட் பண்ணி முடிச்சு இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் இருக்கு லேசர் கட்டிங்கும் ஜாப் ஒர்க் நாங்க பண்ணி எல்லாமே இவங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி பண்றாங்க அப்படிங்கிற கடையால தாங்க இதெல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க 20 கோழியோட ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நாங்க எக்ஸ்போர்ட்டுக்காக எல்லாமே இங்கே லேஸ்ல கட் பண்ணி ரோலிங் பண்ணி எல்லாமே இங்க ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமைஸ் கீர் பாக்ஸ் எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நாங்க ரா மெட்டீரியல் எடுத்து ஃப்ரேமு, இந்த டாப்பு, சைடு கவரு, ட்ரம் இதெல்லாமே நாங்களே இங்க இது பண்ணிக்கிறோம். ஸோ A to Z எல்லாமே பண்ணிக்கிறோம். எல்லாமே நாங்களே ஃப்ரேம்ல இருந்து ஃபுல்லா A to Z நாங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ஸ்கில் லேபர் யூஸ் பண்ணி எல்லாமே ஒவ்வொன்றும் குவாலிட்டி செக்கிங் வைஸா நாங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதை நாங்க எக்ஸ்போர்ட் ரெடி பண்ணோம். ஃபினிஷ்டு குட்ஸ் எல்லாம் இன்னொரு ஸ்டோர் ரூமுக்கு அங்க குடோன்ல கொண்டு போய் வச்சிட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து எல்லாமே ப்ரொடக்ஷன் ஏரியா இது ஃபுல்லாவே ஸ்டோர் ரூம் எல்லாம் நாங்க இன்னொரு யூனிட்ல வச்சிருக்கோம். லேசர் கட்டிங் மிஷின் இதுல வந்து பாத்தீங்கன்னா MS ஷீட், SS ஷீட் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஸோ திக்னஸ் வேரியேஷனா கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்மு, அந்த சிக்கன் பதர் கிளீன் தேவையான ட்ரம்மு, கிரைண்டருக்கு தேவையான பாக்ஸ், ட்ரம்மு எல்லாமே இந்த ஒரு மிஷின்லயே பண்ணி கட் பண்ணிடலாம். அப்ப ஆல்டர்னேட்டருக்கு தேவையான பாடி செட் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருக்கோம். சிஸ்டம் மூலமாவே பண்ணிடுறோம். அப்ப இடியாப்பம்க்கு தேவையான அந்த டையும் இதுலயே நாங்க கட் பண்ணிட்டு இருக்கோம். SS டை எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ஷீட்டா கட் பண்ணி இப்போ ஃப்ரேமுக்காக நாங்க வெல்ட் அடிச்சு SS லெக்லாம் வச்சு நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்ச ஃப்ரேம் எல்லாம் வந்து உள்ள வச்சிருக்கோம். இதான் ஃபெதர் மிஷின் பண்ற இது வந்து சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின் பண்ற ப்ரொடக்ஷன். இது வந்து ஃபிட்டிங் ஏரியாங்க. இதுக்குள்ள வந்து வெல்ட் அடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இங்க ஃபிட்டிங் ஏரியா கொண்டு வந்துடும். இந்த 20 பேர் ட்ரம்முங்க இதெல்லாம் நாங்களே இங்க லேசர்ல கட் பண்ணி இங்க வெல்ட் அடிச்சு லேசர்ல எல்லாம் வெல்ட் அடிச்சு எல்லாமே இது பண்ணுது. ஸோ இந்த டிஸ்க் நாங்களே இங்கேயே கட் பண்ணது எல்லாமே. ஸோ இதெல்லாமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தாங்க. ஃபிட்டிங் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃப்ரேம் வைஸாமே நாங்கள் கவரிங் செட் எல்லாமே நாங்களே இங்கே கட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். ரா மெட்டீரியல் எல்லாமே இருக்கு, மோட்டர் எல்லாமே இவங்களே அதுக்கான ஃபிட்டிங் மிஷின் கூட அவைலபிளா இருக்குங்க. ஸோ வந்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்தா போதும். வித்தின் எவ்வளோ டேஸ்ல வாங்கி ரெடி ஸ்டாக் இருந்தால் வித்தின் 1 டேல இது பண்ணிக்கலாம். நாங்கள் கஸ்டமைஸாக பார்க்கும்போது ஒரு 4 டேஸ்ல நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். முன்னாடி பண்ணிக்கோங்க, வாங்கிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் கஸ்டமருக்காக இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குவாலிட்டி டெஸ்ட் பண்ண போறாங்க. இதை ஆன் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா 3 கோழி கெப்பாசிட்டி. இதுல வந்து 3 கோழி இதுல வந்து போட்டுக்கலாமாக்கா? ஒரே டைம்ல போட்டுக்கலாம். என்னன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கிற கோழினா நீங்க 2 மட்டும் போட்டா போதும். ஒரு 5 கிலோக்குள்ள அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சோ நீங்க ஃபெதர் க்ளீன் பண்ணி அப்புறம் ஃபர்ஸ்ட் எப்படின்னா நீங்க இந்த ப்ராசஸ் எப்படின்னா கென் கில்லிங் போன் தான் ஃபர்ஸ்ட் இதுங்க. அந்த கழுத்தை இது பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து சுடுதண்ணி பாயில்னு சொல்லுவாங்க, அது ஸ்கில்டிங். அதுல போட்டுட்டு எடுத்து அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் சிக்கன் கட்டிங் பண்றோம். ஏன்னா சிக்கன் ஷாப் வச்சுக்கோங்க ஒரு செட்டப்பாவே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சோ இது வந்து நிறைய வேரியன்ட் இருக்கு. 10 கோழி 15 கோழி. ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் கெப்பாசிட்டி வேரியேஷன்ல 3, 5, 10, 20 இருக்குங்க கெப்பாசிட்டி. அதுல பாத்தீங்கன்னா ஒரு மெஷின் எடுத்துட்டீங்கனால உங்களுக்கு 5 வெரைட்டி இருக்கும். சோ வித் வாசர், வித்தவுட் வாசர், மோட்டர் எந்த மோட்டர், எல்லா மோட்டர், லஷ் மோட்டர் வேணுமா இல்ல கிராம்டன் மோட்டர் வேணுமா, அந்த மாதிரி சிங்கிள் பெல்ட், சிங்கிள் புள்ளி, அந்த மாதிரி கெப்பாசிட்டி வேரியேஷன் தகுந்த மாதிரி நாங்க பண்ணி கீர் பாக்ஸ் மாடலு. ஸோ ஃபுல் SS ஃப்ரேமும் நாங்க இங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வெரைட்டி மெஷின்ஸ் இருக்கு. ஸோ ஒரு கேட்டகரி எடுத்தாலே உங்களுக்கு 4-5 வெரைட்டி இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி திக்னஸ்ல எந்த மாதிரி வேணுமோ கஸ்டமைஸ்டா நாங்க பண்ணி. ஸோ நீங்க பிராய்லர் போறீங்களா இல்ல வாத்து, பான்கோழி, நாட்டுக்கோழி அந்த மாதிரி நீங்க என்னதெல்லாம் போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கெப்பாசிட்டி வேரியேஷன்ல வரும். கவர்மெண்ட் நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணி. நார்மல் ரப்பர் ஒண்ணு, வாத்துக்கிறது
இது வந்து நார்மலா ரப்பர் போடுறதுங்க. இது வந்து பிராய்லர் கோழிக்கு. நாட்டுக்கோழி போடும்போது உங்களுக்கு ரப்பர் ஹெவியா போடணும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன உள்ள போடுறீங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க கஸ்டமைஸா பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெல்ட்டுக்கு ரப்பருக்கு வாரண்டி கிடையாதுங்க. சோ என்ன வேணுமோ அது தந்தாரு. இந்த சேனல் பார்த்துட்டு வரீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஒரு ரப்பர் பேக் ஃப்ரீயா ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம். இப்பதான் மிஷோ இப்போ வந்து ஃபினிஷ்டு குட்ஸா நாங்க வெளியே வந்து இப்போ சேஃபா ரேப்பர் பேக். இதுல நீங்க வந்து உடன் பேக்கிங் வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க சார்ஜ் டெலிவரிக்கு இது போறதுக்கு ரெடியா இருக்கு. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 10 கோழியோட டிஸ்க்குங்க. இது நாங்களே இங்க லேசர்ல கட் பண்ணி இங்கே நாங்களே எல்லாமே வெல்ட் அடிச்சு இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சோ இது எக்ஸ்போர்ட்டுக்காக நாங்க மெஷின் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 20 கோழியோட. 20 கோழி போட்டு ஃபெதர் எடுத்து கொடுத்துருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெல்டிங்கோட ட்ரம் நாங்க இப்ப வச்சிருக்கோம். ஆர்டர் பேசிஸ்ல வந்து சுடுதண்ணி போடுவாங்க. அது வந்து ஆர்டர் பேசிஸ்ல நாங்க வந்துச்சுன்னா ஆர்டர் கட் தண்ணி ஊத்துனா போதும், அதே சூடாயிரும். கோழியை மட்டும் முக்கினா போதும். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா லேசர்லயே நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாடி செட்டோடது நாங்களே ஆட்டா மெஷினா ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். சப்பாத்தி புரோட்டா மாவு பிணையறதுக்காக மெஷின். இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 5 கிலோல இருந்து 40 கிலோ வரைக்கும் இருக்கு. நாங்க வந்து 10 கிலோ வந்து இப்ப மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்க வச்சிருக்கோம். சோ இதெல்லாம் வந்து நீங்க என்ன மோட்டர் கேட்டாலும் நாங்க பண்ணலாம். 10 கிலோக்கு 1/2 HP மோட்டர் தான் தேவைப்படும். இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்களே லேசர் கட் பண்ணி பெண்டிங் எல்லாம் முடிச்சு பாடி செட் எல்லாம் பண்ணி இங்க நாங்களே ஓன் ஃபிட்டிங் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க 3 கிலோ மாவு போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டேட் ஆகி வந்துட்டு பிணைஞ்சிரும். அதுதான் இங்க பாத்தீங்கன்னா எங்களோட லோகோக்கு தகுந்த மாதிரி நாங்க பவுடர் கோட்டிங் பண்ணிருக்கோம். அடுத்து என்னக்கா பார்க்க போறோம்? அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டில்டிங் கிரைண்டர் பாத்துட்டீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட். இது ஒரு கஸ்டமருக்கு இப்ப ரெடி டு பேக்கில் இருக்கு. ஸோ நாளைக்கு டிஸ்பேச் ஆக போறனால இது பண்ணிச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச் கெப்பாசிட்டி 8 இன்ச் கெப்பாசிட்டி பிளேடு வேரியேஷன்ல வரும். ஸோ மணிக்கு பாத்தீங்கன்னா 60 இருந்து 80 கிலோ வரைக்கும் அரைச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க இட்லி தோசைக்கு பேட்டர் அரைச்சிக்கலாம். அரிசி உளுந்து ஊற வச்சு ஒட்டுக்காவே நீங்க அரைச்சிக்கலாம். ஒட்டுக்காவே அரைச்சிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஊற வைக்கிற ஐட்டம் ராகி கம்பு சோளம் கோதுமை அது மாதிரி நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். பருப்பு எல்லாமே அரைச்சிக்கலாம். நம்ம மணிக்கு 60 இருந்து 80 கிலோ வரைக்கும் போட்டுக்கலாங்க. டக்குன்னு இது பண்ணி ஹோட்டல்ஸ்க்கு கரெக்டா இருக்கும். இந்த மெஷின் இது வந்து கஸ்டமருக்கு ரெடியா இருக்கு. ஆமாங்க. இது வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க டில்டிங் வித் கிரைண்டர்ல அரைச்சிட்டு கூட இன்னும் வந்து நைஸ் வேணுங்கிறக்காக நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா டில்டிங் வித் கிரைண்டர்ல அரைச்சிட்டு திரும்பி இதுல போட்டு கூட நைஸா வேணும்னு அரைச்சி எடுத்துக்குவாங்க. ஸோ அது பார்க்கும்போது இன்னும் இட்லி வந்து ஷார்ப். ஆமா. இது ஃபுல்லா SS மாடலுங்க. ஓகேங்க. பல்வரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சு அரைக்கிற ஐட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி அரிசி பவுடர் அரைக்கணும். நீங்க வந்து மசாலா அரைக்கணும். அது மாதிரி இது பண்ணும்போது வறுத்து காய வச்சு நீங்க அரைச்சிடணும். ஸோ இதுல வந்து ட்ரை ஐட்டம் மட்டும்தான் போடணும். ஊற வைக்கிற ஐட்டம் வந்து நீங்க ஊற வச்சாலும் நீங்க காய வச்சுதான் இதை பவுடர் போடணும். ஒன்லி பவுடர் மட்டும்தான். இன்னொரு மெஷின் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோக்கு வந்து அரைச்சது மாதிரி ட்ரை மசாலா அது வந்து இம்போர்ட்டன்ட் மசாலா அதுவும் எங்க கிட்ட இருக்கும். ஸோ வீட்டு யூஸ்க்கு இருக்கு. ஒரு 100 கிராம்ல இருந்து 200 அரைக்கணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எங்க கிட்ட அது சின்ன மெஷினும் இருக்கு. அது வந்து அங்க உள்ள இருக்கு. அதையும் நான் காமிச்சிடுறேன். பாத்தீங்கன்னா எங்க கிட்ட என்ன அட்வான்ஸ் மாடல் தான் இருக்குமான்னு கேக்குறீங்க. எங்களுக்கெல்லாம் ஆர்டினரி கிரைண்டர் பழைய காலத்து கிரைண்டர் வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எங்க கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் ஹைட் பன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அப்ப இருந்து இது வரைக்கும் இன்னும் வரைக்கும் நாங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். இது வந்து ஊத்துக்குழி கல்லு போட்டு எல்லாமே நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பழசு எப்பவுமே ஏன்னா மெயின் இதே வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கிரைண்டர். ஸோ அதுக்காக நல்லா இருக்கு. தேங்காய் துருவுறது இருக்கு. ஆமாங்க. இது மட்டும் தானே வேற என்னென்ன மெஷின்க்கா இருக்கு? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர் பொட்டோட்டோ பீலரு ஆயில் ட்ரையரு அப்புறம் ஸ்வீட் கார்ன் சிம்மர் பாப்கார்ன் மெஷின் அந்த மாதிரி இம்போர்ட்டன்ட் மாடல் இந்தியன் வெரைட்டியா இருக்கு. சௌரமா மெஷினு கிரில் மெஷின். அது போக பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹோட்டலுக்கு தகுந்த மாதிரி டேபிள் சேர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு டீ ஸ்டாண்ட்ல இருந்து டீ ஸ்டால் வைக்கிற மாதிரினா இந்த மாதிரி ஒரு ரேக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே எல்லாமே SSலயே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கஸ்டமைடு 2க்கு 4 அடி அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபீட்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி SSலயே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இட்லி ஸ்டீமரும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இடியாப்பு மிஷின் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி. ஆமாங்க. எவ்வளவு இட்லி கப் பண்ணலாம்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 54 இட்லி இருக்கு. SS மாடலே இருக்கு அலுமினியம் மாடல் ரெண்டுமே இருக்கு. ஹாட் தட்டு போட்டு கொடுத்துருவீங்களா? ஹாட் தட்லி எல்லாமே போடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டிக். இதான் நான் சொன்ன குஷ்பி இட்லியோட தட்டு. ஓகே. சோ இது மாதிரி இருக்கு. இது SS தட்டுங்க.
எஸ்எஸ்ல வேணாலும் எஸ்எஸ்ல SS ல கொடுத்துருவீங்க, போட்டுக்கலாம். இல்லனா இதுலயும் உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ தட்டு இட்லி, ஹார்டின் ஷேப், ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் இல்லாம வேணும் அந்த மாதிரிலாம் கேட்கறவங்களுக்கு கஷ்டம் பண்ணி மாவு அரைக்கிறதுக்கும் மிஷின் இருக்கு, அதை வேக வைக்கிறதுக்கும் மிஷின் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஐட்டங்களா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க தள்ளுவண்டிகள் வைக்கிறோம், அந்த சூப் வைக்கிறது, அது போக இந்த ஐஸ் கிரஷர் மிஷின், அப்புறம் பனியார கல்லு, வேஃபில் அந்த மாதிரி நிறைய ஐட்டங்களும் இருக்கு. சூப்பு கடை போடலாம், சிக்கன் கடை போடலாம், மாவு கடை போடலாம், எல்லா மோமோஸும் பண்றீங்க, மோமோஸும் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஆனியன் ப்ளூம் பண்ணி அந்த மாதிரி பஜ்ஜி அதுக்கு தகுந்த மாதிரி ஆனியன் ப்ளூமிங் மிஷினும் இருக்கு. அப்போ சொல்லுங்க, அடுத்து இதெல்லாம் என்ன ஏரியா? இது வந்து பாத்தீங்கன்னா தள்ளுவண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கிற ஏரியா. இது கூட வந்து நாங்க மெஷின்ஸ் எல்லாமே வச்சு கொடுக்கறது, இல்ல நீங்க வந்து ஷாப் போட்டு எல்லாமே இது பண்ணி சைன் போர்ட்ல இருந்து எல்லாமே நாங்க மெஷின்ஸ்லாம் பார்த்தோம். மோஸ்ட்லி கஸ்டமைசேஷன் அவைலபிள்னு சொன்னீங்க. ஒரு பிசினஸுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராடக்ட்னா அவங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம கொடுத்தாதான் அது பெட்டரா இருக்கும். அது நீங்க பெஸ்டா கொடுக்குறீங்க. கண்டிப்பா வந்து நிறைய பேர் வருவாங்க, நல்லா பெஸ்டா பண்ணி கொடுங்க சார். என்னென்ன மெஷின்ஸ் நீங்க இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் ஒரு வாட்டி சொல்லிருங்க மேம். கரண்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சின்ன சின்ன ஐட்டங்கள் எக் குல்ஃபி தான் மேஜர் இதாக போயிட்டு இருக்குது. இம்போர்ட்டட் மாதிரி பாப்கார்ன் மிஷின், காட்டன் கேண்டி அந்த மாதிரி சின்ன பட்ஜெட் லெவலில் வர்றவங்க. எங்களுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின் இன்னைக்கு வரைக்கும் கிரைண்டர் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து இன்ன வரைக்கும் ஸ்டாப் ஆகவே இல்லை. அது வந்து மூவிங்லேயே தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு மண்டபம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி A to Z மிஷினரிஸ் அதுக்கானது எல்லாம் போயிட்டு இருக்கு. சிக்கன் ஷாப் எடுத்தாலும் A to Z மிஷினரிஸ் போயிட்டு இருக்கு. ஒரு ஹோட்டல் வச்சதுலேருந்து டேபிள் சேர் அந்த ஃபுல் A to Z மிஷினரிஸ், கிச்சன் செட்டப்க்கு எல்லாமே 3 செட்டப் எடுத்தாலும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வெரைட்டியா எங்க கிட்ட மிஷின்ஸ் இருக்கு. அது மூவிங்ல இருக்கு. அதுவும் உங்களோட கஸ்டமைசேஷன்லயே நீங்க வந்து வாங்கிக்கலாம். இப்ப வந்து புக் பண்றாங்கன்னா 1 வீக் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கீங்களா? ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கேட்கறதுல இருந்து ஒரு மெஷின் வருமா கிடைக்குமா, இப்ப பீலிங்னாலும் இப்ப பன்னீர் கட்டுரு, இந்த மாதிரி எக் கட்டுரு, நிறைய விஷயங்கள் எக்கு வந்து கிரஷ் பண்ண தோலவே கிரஷ் பண்ற மாதிரி மிஷின் நிறைய கேட்குது. பலாக்கொட்டை பீல் பண்ற மிஷின் இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நாங்க பண்ணும்போது எங்களுக்கு இதை எப்படி பண்ணணும், இதை 100% எப்படி கொண்டு வரணும், அதை மாதிரி நாங்க ஒரு ஐடியாஸை வச்சு எங்களோட டிசைனில் நாங்க மாற்றி அமைக்கோம். அதனால உங்க கடைக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ்ல தரமா ரெடி ஆயிட்டே இருக்கு. வந்து வாங்கிக்கோங்க. ஸ்கிரீன்ல தர நம்பர் கான்டாக்ட் பண்ணா அவங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவீங்க. ஓகே மேம். அது போக எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கேயும் கோயம்புத்தூர்லயும் மோஸ்ட்லி எல்லா ஹோட்டல்லயும் உங்க மிஷின்ஸ் தான் இருக்கும் இல்லையா? அதனால நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. எல்லாத்துக்கும் பெஸ்டா பண்ணுங்க மேம். இன்னும் நிறைய நீங்க பண்ணணும்னு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம்.